ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சந்திரன் ஜோதிடம் என்ற சேனலை துவக்கியுள்ளேன். இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஜோதிடத்தில் ஏற்படக்கூடிய ஐயங்களையும் கேள்விகளையும் அதற்குரிய பதிலை தருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சேனல் சந்திரன் ஜோதிடம். பொதுவாக நாம் ஏன் ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும், நடந்த காலம் எப்படி, நடக்கின்ற காலம் எப்படி, நடக்கப் போகின்ற என்ன என்பது பற்றி ஜாதக ரீதியாக கூறப்பட்டுள்ளதை முழுவதுமாக இந்த ஆடியோ பதிவில் கூறுகிறேன். இந்த ஆடியோ பதிவை கேட்கக்கூடிய அனைவரும் இந்த ஆடியோ பதிவு முழுவதையும் கேளுங்கள். கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஆடியோ பதிவின் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே அதாவது சூரியன் என்கின்ற கிரகம், சந்திரன் என்கின்ற கிரகம், புதன் என்கின்ற கிரகம், செவ்வாய் என்கின்ற கிரகம், ராகு என்கின்ற கிரகம், கேது என்கின்ற கிரகம், குரு பகவான் என்று அழைக்கக்கூடிய கிரகம், இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகருக்கு பொதுவான பலன்களை தரக்கூடும்.
அந்த பலன்கள் என்ன என்ன என்பது பற்றி நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து வைத்திருப்பது உங்களுக்கு பலவித நன்மைகளை தரும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பகவான் தன்னுடைய இடத்திலிருந்து மற்ற இடங்களை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற இடத்திற்கு நன்மையும் அதிக பலாபலன்களும் கிடைக்கும். செவ்வாய் பகவான் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து பார்க்கின்ற பார்வையின் மூலமாக பார்க்கப்படுகின்ற வீட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். சுக்கிர பகவான் தான் இருக்கின்ற இடத்திற்கும் தனக்கு பார்வை ஏற்படுகின்ற பொழுது பார்வையை பார்க்கின்ற பொழுதும் அதனால் அவர்களுக்கு அதன் மூலம் சுக்கிர பகவான் ஒரு ஜாதகருக்கு சிறந்த நற்பலன்களையே தருவார் என்பது முற்றிலும் 100% உண்மையான ஒன்றாகவே இருக்கும். சூரிய பகவான் ஒரு ஜாதகருக்கு தான் இருக்கின்ற இடத்திற்கும் தன்னுடைய பார்வையின் மூலமாகவும் மற்ற ஜாதகர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமாகவே இருக்கும். சூரிய பகவான் ஒரு ஜாதகருக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம். அவர் வலிமை பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும். சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் உச்சமோ ஆட்சியோ பெற்று அந்த ஜாதக ரீதியாக நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் எல்லாவிதமான நன்மைகளையும் பெற்று எல்லோரும் பாராட்டும்படியாகவும் புகழும்படியாகவும் பேரோடும் புகழோடும் மிகுந்த செல்வாக்குடனும் வாழ்வார் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. பொதுவான ஜாதக பலனை இந்த ஆடியோ பதிவில் நீங்கள் அனைவரும் கேட்டீர்கள். இந்த ஆடியோ பதிவு கேட்ட முழுவதும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும், கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.